ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். ஒரு பரபரப்பான T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் வந்துருச்சு, முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு நாளைக்கு 3 மேட்சஸ், அதாவது ட்ரிபிள் ஹெட்டர்லாம் வச்சுட்டு போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி செமிஃபைனல்ஸ் முடிஞ்சு இப்போ ஃபைனல்ஸ் வந்துருச்சு. ஒரு பக்கம் வந்து நம்ம எல்லாருமே யோசிச்சு வச்ச இந்தியா டீம், ஹோம் டீம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் இருக்கிற டீம் தான் லைட்டாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டானுங்க. செமிஃபைனல்ஸ் நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அது வந்துடும் தெரியும். ஆனால் அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஈஸியாக ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போவாங்கன்னு நினைக்கும் போது நியூசிலாந்து வந்து அது எப்படி நான் இருக்கும்போது நீ பாட்டு அசால்ட்டாக போவியா, வேர்ல்டு கப்பில் நீ என்னை விட கீழே தான் சொல்லிட்டு அடிச்சிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்ச முடியும் T20 வேர்ல்டு கப்பில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நியூசிலாந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிக்குது. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இல்லாமல் ஒரு சின்ன சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து நம்ம அகமதாபாத் ஸ்டேடியத்தில் நடக்குது, மோடி ஸ்டேடியத்தில். என்ன நடந்துச்சுன்னு தெரியும் போன தடவை. இப்போ வந்து இப்போவுமே ஒரு 90% ஆஃப் பீப்புள் என்ன சான்ஸ் வந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு தான் தருவோம். ஒரு 10% தான் வந்து நியூசிலாந்துக்கு தருவோம். அது வந்து ரொம்ப ஒன் சைடாக போகாமல் அந்த செகண்ட் செமிஃபைனல்ஸ் இந்தியா இங்கிலாந்து மாதிரி க்ளோஸாக போச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அப்புறம் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபைனல்ஸை பற்றி மட்டும் பேச போகிறதில்ல, இந்த டோர்னமெண்ட்டில் இருக்கிற எல்லா டீமை பற்றி பேச போகிறோம். எல்லா டீம்லேயும் ஒரு 2 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஒரு 2 பேர் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களே, அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபைனல்ஸ் டீம், அதாவது நம்ம எல்லாருமே யோசிச்சு வச்ச இந்தியன் டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் வந்து 2 பெஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லுவேன். இதில் சொல்கிற பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் பார்த்த விதத்துலேருந்து தான் சொல்லுவேன். ஒரு ஆளுக்கு ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் இருப்பாங்க, ஒரு ஆள் இம்பாக்ட் ஒரு மேட்ச் கொடுக்குறனால டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அது கீழே கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. நான் என்ன சொல்லுவேன்னா 2 பிளேயர்ஸ் யாருன்னா, ஒன்று வந்து பவுலிங் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த இந்த டெக்கேட்டில் இல்லை இந்த 2016-17 அவர் டெபியூ ஆனதுக்கு யார் பெஸ்ட் பவுலர்னு சொல்லுவேன்னா அவர் தான். ஏன்னா வந்து அவர் இந்தியன் டீமுக்கு கொடுத்த இம்பேக்ட் அப்படி. ஒரு 2 மேட்ச்சு இல்லை ஒரு 2 மேட்ச்னு சொல்ல முடியாது. ஒரு மேட்ச்சில் ஏதாச்சும் ஒரு ஓவர் 10 பால் மட்டும்தான் அடி வாங்குறத தவிர இது எல்லா மேட்ச்லையுமே எல்லா ஓவருமே சூப்பராக தான் போட்டுருக்காரு. எஸ்பெஷலி இப்போ வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்சாக இருக்கட்டும், இங்கிலாந்து மேட்சாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஹை ஸ்கோரிங். ஆனால் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு ஓவரில் 6 ரன் 7 ரன் சொல்லி கொடுத்து அந்த ப்ரெஷர் அப்படியே கம்மி பண்ணி விட்டுறாரு. இந்த டோர்னமெண்ட்டில் இது கூட ஒரு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அது சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். இதுலேயும் ஒரு 2 மேட்ச் விளையாடலாம்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில். அது போக நான் இன்னொரு பிளேயர் யார் சொல்லுவேன்னா சிவம் துபே. நிறைய பேர் வந்து ஹர்திக் பாண்டியா சொல்லுவீங்க, வேறு யார் சஞ்சு சாம்சன் சொல்லுவீங்க. இப்போ 2 மேட்சாக 80s அடித்ததுனால அவரையும் சொல்லுவாங்க. ஆனால் தூபேவை நான் ஏன் சொல்கிறேன்னா எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்திருக்காரு. எவ்வளோ மொத்தமாக இப்போ வந்து 209 ரன்ஸு கூட ஒரு 5 விக்கெட்டு. அந்த 5 விக்கெட் கணக்கில் வராது, ஏன்னா வந்து எக்கானமி வந்து 9 and 10 இருக்கும், அதை விட்டுறலாம். அவர் வேலையே வந்து ரன் கொடுத்து விக்கெட் எடுக்கிறனால அதை விட்டுறலாம். ஆனால் பேட்டிங் படி பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் ஒரு 30s 40s கன்சிஸ்டண்ட்டாக எடுத்து கொடுத்துருக்காரு. இப்போ இந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் கூட கடைசியில் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும்போது வந்து ஒரு 3-4 பாலில் 2 4 அடித்து அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணி விட்டார். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ரொம்ப ஹைப்பு இந்த பைலேட்ரல் சீரீஸ்லாம் ரொம்ப அதிகமாக அடித்து பவர் பிளே நல்லா யூஸ் பண்ண அபிஷேக் சர்மா தான். மொத்தமாகவே இப்போ ஒரு 7-8 மேட்ச்சில் 89 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதுலேயும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் இந்த 55 ரன் ஜிம்பாப்வேக்கு எதிராக வந்துச்சு. அதையும் நம்ம தூக்கிட்டோன்னா ஒரு 40 ரன் கிட்ட. அதனால் இந்தியன் டீமோட ஒரு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு நம்ம வந்து அபிஷேக் சர்மாவை சொல்கிறோம். இந்தியா டீமை தொடர்ந்து நம்ம எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோன்னா பாகிஸ்தான். இதில் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு நம்ம யாரை சொல்லணும்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ஃபர்ஹான். இவர் மொத்தமாக 383 ரன்ஸு, இதில் 2 செஞ்சுரி வேறு அடிச்சிருக்காரு. T20 இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு 6-7 மேட்ச் தான் மொத்தமாக விளையாட போகிறாங்க. அது ஒரு செஞ்சுரி அடித்தாலே பெருசு. 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அது அப்ரிஷியேட்டட் தான். ஏன்னா வந்து டீமில் இருக்கிற மற்ற பேட்ஸ்மேன் எல்லாருமே கீழே இழுக்கிறாங்க, கம்மி ரன் அடித்தா போதும். ஆனால் ஒருத்தர் மட்டும் நல்ல ஸ்கோர் கொண்டு போனாருன்னா அது ஃபர்ஹான்னு சொல்லலாம். மொத்தமாக விளையாண்ட எல்லா மேட்சஸ்லையும் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அது எந்த டீம்னா இந்தியாவுக்கு எதிராக தான். அதில் மட்டும் தான் டக் அடிச்சிருப்பாரு. இது எல்லாத்துலேயுமே மினிமம் ஒரு 30s அடிச்சுட்டே வந்தார். நல்லாவே விளையாண்டு ஹையஸ்ட் ரன் கெட்டராகவும் இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் நான் என் ஒப்பீனியன்லாம் சொல்லுவேன்னா இவர் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனாக எதிராகவும் 4 விக்கெட் எடுத்தார். ஆனால் வந்து இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூவில் இந்த பாகிஸ்தான்ஸ் ப்ரீமியம் பவுலர்னு சொல்லும் போது எக்கனாமி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கணும், டபுள் டிஜிட்டில் விக்கெட் எடுத்துருக்கணும். யாரை பற்றி சொல்கிறோன்னா நம்ம ஷஹீன் ஷா அஃப்ரிடி தான். ஏன்னா வந்து இவர் வந்து ரொம்பவே ஹை எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த சீரீஸ்குள்ளே கொண்டு வந்தாங்க. நல்ல ஸ்விங் பண்ணுவார், நல்ல டெட் பவுலிங்லாம் போடுவார்ன்ட்டு. ஆனால் எக்கனாமி பார்த்தா 10 11 12 இருக்குது. மேட்ச்சுக்கு மேட்ச் எக்கனாமி ஏறிட்டே போகுது. விக்கெட் வைஸ் பார்த்தாலும் அந்த 4 விக்கெட் எடுக்காமல் இருந்தாருன்னா இன்னுமே மோசமாக தான் இருந்திருக்கும். இந்த ப்ரீமியம் ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்கிற வேர்ட்ஸுக்கு அவர் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. கூட நம்ம பாபர் அசம்லையும் சேர்த்திக்கலாம். அவர் வந்து ஒரு 80 ரன் கிட்ட அடிச்சிருப்பாரு நீங்கள் மொத்தமாகவே. ஆனால் நம்மளுக்கு தெரியும் அந்த ஆள் வந்து T20க்கு செட் ஆக மாட்டான், ஆனால் டீமுக்குள்ள எடுத்துகிட்டே இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அஃப்ரிடி வந்து நல்ல T20 பவுலர், இப்போ அடி வாங்கிட்டார். டீம் யாரை பார்க்க போகிறோம்னா நம்ம நெதர்லாண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மர் நான் யாரை சொல்லுவேன்னா பேஷ் டி லீட். இவர் ஒரு ஆல்ரவுண்டர்.
3 மேட்ச்சில் மொத்தமாக 125 ரன்னு. பேட்டிங்லேயும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, பவுலிங்லேயும் 5 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் நான் யாரை சொல்லுவேன்னா இவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மேக்ஸ். செகண்ட் நேம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல, அதனால் நம்ம வந்து மேக்ஸ்னே சொல்லிக்கலாம். எப்படின்னா சுமாராக விளையாண்டாலே பவர் பிளேயில் ஏதாச்சும் பண்ணும்போது மேட்ச் 15 ரன் 20 ரன் அடிச்சிடலாம். ஆனால் இவருக்கு மொத்தமாக 3 மேட்ச் சான்ஸ் கிடச்சிருக்கு. 3 மேட்சை சேர்த்தியே 25 ரன் தான் அடிச்சிருக்காரு. அப்படின்னா ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ். டீம் வந்து நமக்கு எல்லாருக்குமே 2016 வைப்ஸ் கொடுத்த வெஸ்ட் இண்டீஸ் தான். இவங்க வந்து கிட்டத்தட்ட அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி செமிஃபைனல்ஸ் போய் ஃபைனல்ஸ் ஜெயிக்கிற அளவுக்கு எல்லோரும் இந்த ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. கடப்பாறை லைன் அப் மாதிரி வந்துருச்சுன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து கரெக்டாக க்ரூஷியலான டைமில் லைட்டாக ஒரு சொதப்போல போட்டனால இந்தியா கிட்ட தோற்று செமிஃபைனல்ஸ் போக முடியாமல் ஆயிடுச்சு. சூப்பர் 8 முடியும் நல்லா தான் விளையாண்டுட்டு வந்தாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னா நம்ம சிம்ரன் ஹெட்மாயர். இவர் வந்து மொத்தமாக 248 ரன்ஸ் அடித்தார். இந்த இந்தியாவுக்கு எதிரான மேட்ச்சில் அவரால் ஸ்கோர் பண்ண முடியல, அது ஒரு லிட்டில் டிசப்பாயின்மெண்ட். இவங்களோட ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் நான் யாருன்னு சொல்லுவேன்னா ஷமார் ஜோசப். 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் என்னென்னா நம்ம ஆல்ரெடி ஷஹீன் ஷாஃப்ரிடிக்கு சொன்ன மாதிரியே தான் ஒரு மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது எந்த டீமுக்கு எதிரானா இட்டாலி, அவங்களுக்கு எதிராக 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. மீதி டீமுக்கு அதெல்லாம் இந்த 1-2 விக்கெட் எடுத்ததெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து அவரோட எக்கானமி 12-13 இருந்திருக்கு. இப்போ இந்த இந்தியா மேட்ச்சில் கூடி லூஸ் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து ஒரு பக்கம் நம்ம கேப்டன் ஷாய் ஹோப் T20 வந்து ஓடிஐ இன்னிங்ஸ் விளையாண்டார். 30 பாலில் 28, 32 பால் 30 அடித்தார் அவர். பவுலிங்கில் இன்னொரு பக்கம் பார்த்தா இன்எக்ஸ்பீரியன்ஸான ஷமார் ஜோசப் போக போக நிறைய கற்றுக்குவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் வந்து அவரோட பவுலிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் நாங்கள் விளாட மாட்டோம், நாங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆக மாட்டோம்னு சொன்னதுக்கு சரி நீ இல்லைன்னா என்னடா நான் வந்து இன்னொரு ஆளை கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்த டீம் தான் ஸ்காட்லாண்ட். அந்த டீமோட பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யாருன்னா மைக்கேல் லீஸ்க். இவர் வந்து ஒரு ஸ்பின்னர். இவர் வந்து மொத்தமாக 4 மேட்ச் விளையாண்டதில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்காட்லாண்ட் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணல எல்லா மேட்சஸ்லையும். அதில் வந்து ஒருத்தர் ரொம்ப ஹைலைட்டாக தெரிஞ்சிருக்காருன்னா அது இவரை சொல்லலாம். இன்னொன்று கொஞ்சம் சுமாராக விளையாண்ட பிளேயர்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த 2 பிளேயர் மெயினான சொல்லுவேன். ஒன்று வந்து மைக்கேல் லீஸ்க், இன்னொன்று வந்து பெரிங்டன். அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னு நினைக்கிறேன். ஒரு 100 ரன்னுக்கு மேலேயே அடிச்சிருக்காரு, 2-3 விக்கெட் எடுத்தார். அவங்களுக்கு அவங்க 2 பேரை தவிர இது எல்லாருமே கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தனால நம்ம ஒரு பிளேயரை சொல்லணும்னா ஆலிவர் டேவிட்சன் ஒருத்தர் இருக்கார். 4 மேட்ச்சில் 3 விக்கெட் தான் எடுத்தார். இவர் ஒருத்தரை மட்டும் சொல்கிறது தப்பு தான், ஏன்னா மீதி இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க டீமில். அடுத்து நம்ம எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ உலகத்தில் நடக்கிற போருக்கெல்லாம் ஒரு அடித்தளத்தை போட்டு விதை போட்ட நம்ம USA டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க இந்த டோர்னமெண்ட்டில் அவங்களுக்கு யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மர்ன்ட்டு இந்த டோர்னமெண்ட் பார்த்து எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா வந்து லீடிங் விக்கெட் டேக்கரில் அவர் தான் இருக்கார். யாருன்னா வந்து நம்ம ஷேட்லி. மறுபடியும் இவங்க லாஸ்ட் நேம் சொல்ல தெரியாதனால சொல்லலை, வெறும் ஷேட்லினே சொல்லிக்கிறேன். எப்படின்னா 13 விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ இந்த ஷமார் ஜோசஃபில் நான் எதனால் ஃபஸ்ட்டில் போட்டேன்னா 8 விக்கெட் 7 விக்கெட் எடுத்தாலும் அவர் மெயினாக எடுத்த 4 விக்கெட் வந்து இட்டாலி மாதிரி ஒரு டீமுக்கு எதிராக. ஆனால் இவரோட ஹைலைட் என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுமே அவங்க யூஎஸ்ஏவோட ஒரு பெரிய டீம். அதுவும் இந்தியாவில் ஒரு பெஸ்ட் பேட்டிங் லைனப் வச்சிருக்கிற டீம். அந்த 2 டீமுக்கு எதிராகவும் 4 விக்கெட் எடுத்து இந்த சின்ன டீமுக்கு எதிராக விக்கெட் எடுத்து இப்போ லீடிங் விக்கெட்டேக்காக இருக்காரு. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இவங்களோட ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் நான் யாருன்னு சொல்லுவேன்னா நெட்ராவால்கர். ஏன்னா வந்து போன T20 வேர்ல்டு கப் யூஎஸ்ஏல நடக்கும்போது ரொம்பவே நல்ல பவுலிங் போட்டு எல்லா லீக்லையுமே அவருக்கு சைன் பண்ணாங்க ஒரு ப்ரீமியம் ஃபாஸ்ட் பவுலர். அங்கேயும் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். இந்த வேர்ல்டு கப்புக்கு வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தார் யூஎஸ்ஏல இவர் ஒருத்தர் நல்லா போடுவார்ன்ட்டு. ஆனால் அப்படி தெரில. 3 மேட்ச்சில் 2-3 விக்கெட்டை தான் எடுத்தார். ஆனால் எக்கானமி ரொம்ப அதிகமாக வந்துச்சு. இப்போ இந்தியா USA மேட்ச்சில் கூட நிறைய பவுலர்ஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டிருந்தாங்க. இவரை போட்டு தான் பிறந்தாங்க. அதுவும் மெயினாக ஃபாஸ்ட் பவுலரில் வந்து ஹைதர் அலியாக இருக்கட்டும், இந்த நம்ம யார் ஷாட்லி அதில் வர மாட்டேங்குது. இவங்க 2 பேருமே நல்லா பவுலிங் போடும்போது இவர் ஒருத்தரை தான் பிறந்தாங்க. அதனால தான் அந்த மேட்ச் USA தோக்கறதுக்கு மெயின் ரீசனாகவே இருந்துச்சு. டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு பதிலாக இன்னொரு டீம் ஜெயிச்சிச்சுன்னா எனக்கு இந்த டீம் தான் ஜெயிக்கணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த டீம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அது என்ன டீம்னா ஆப்கானிஸ்தான். இவங்க வந்து எல்லாருமே இந்த சூப்பர் 8க்குள்ளே வந்துடுவாங்கன்னு சொல்லி யோசிச்சோம். ஆனால் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக முடிஞ்சு அதுலேயும். ஆனால் இவங்க வந்து ஒரு நல்ல T20 வேர்ல்டு கப்பில் இருக்கிற ஒரு மேட்ச் கொடுத்தாங்க. இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்கானிஸ்தான் மேட்ச் ரொம்ப சூப்பராக போச்சு. டபுள் சூப்பர் ஓவரில் போச்சு. இவங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்மர் நான் யாருன்னு சொல்லுவேன்னா எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான அஸ்மத்துல்லா உமர் சாய். கொஞ்சம் நிறைய பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பண்ணல. இவர் கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு தோண வச்சாங்க. அதாவது மொத்தமாக விளையாண்ட மேட்ச் எல்லாமே விளையாண்டார். ஆப்கானிஸ்தான் விளையாண்ட எல்லா மேட்சுமே விளையாண்டார். 4 மேட்சுமே அதில் ஒரு 90 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகே,
எனக்கு வந்து இந்த இதில் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ரஷீத் கான் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலன்னு நான் சொல்லுவேன். அந்த கேப்டனோட அந்த எனர்ஜி கொண்டு வரல டீமுக்கு. இவங்களோட ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் யாருன்னா ரஹ்மான் ஷரீஃப். ஏன்னா வந்து 3 மேட்ச் விளையாண்டு ஒரு விக்கெட் கூட எடுக்கல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வருதுனால நம்ம அவரை ஃபஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். ஆனால் வந்து அவர் இன்னும் நிறைய மேட்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கு விளையாடணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பார், போக போக விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிருவார். வந்து இன்னொரு ஃபைனலிஸ்ட் டீமான நியூசிலாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்ககிட்ட வந்து நான் பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்லி 2 பேரை சொல்ல போகிறேன். ஒன்று வந்து ஃபின் ஆலன். இவர் வந்து இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு எதிராகவும் 2 இன்னிங்ஸ் நல்லாவே விளையாண்டு தான் உள்ளே வந்தார். இவர் மொத்தமாக வந்து 7 மேட்ச்சில் வந்து 289 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மெயினாக ஒரு செஞ்சுரி வேறு நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான செமிஃபைனல்ஸில். ஃபைனல்ஸ்லையுமே ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது போக நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் பேட்ஸ்மேனாக தெரிஞ்சால் வந்து இப்போ வந்து பவுலர் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அது யாருன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா. மொத்தமாக வந்து 128 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. அவரோட பேட்டிங் கேப்பபிலிட்டி நம்ம எல்லா பக்கமும் பார்த்ததில் வந்து கம்மி தான். ஆனால் வந்து டக்குன்னு பார்த்தா நல்ல ஸ்பின்னிங் கண்டிஷனில் ஒரு 2 மேட்ச் கொடுக்கலாம், ஒரு ஓவர் தள்ளுற பவுலரை தாண்டி இப்போ வந்து விக்கெட் டேக்கராக மாறிட்டார். 11 விக்கெட் எடுத்திருக்காரு. இவங்களோட ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்னு நம்ம யாரை சொல்லணும்னா ரச்சின் ரவீந்திரா, சாண்டன் மாதிரி ஆட்கள் வந்து 11 விக்கெட். சாண்டனை விட்டுறலாம், அவர் ஒரு சூப்பர் பவுலர். ரச்சின் ரவீந்திரா மாதிரி ஒரு பார்ட் டைம் பவுலரே வந்து 11 விக்கெட் எடுக்கும்போது நம்ம இஷௌதி மேலே, ஒரு ப்ரீமியம் ஸ்பின்னர் மேலே வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைப்போம், சரி இவரும் நல்லா போடுவார்ன்ட்டு. ஆனால் அப்படி இல்லை. இந்த T20 வேர்ல்டு கப்பில் எல்லாருமே போட்டு பொழந்துட்டானுங்க. இப்போ நிறைய இப்போ இந்த இங்கிலாந்து மேட்ச்சில் கூட லூஸ் பண்ணுறக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து இஷௌதியோட ஒரு 2 ஓவராக தான் இருந்துச்சு. அதனால் வந்து ஃபஸ்ட் பர்ஃபார்மரில் அவரை போட்டிருக்கோம். இப்போ அவரை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு பிளேயரே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவர் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அடுத்த டீம் வந்து இன்னொரு செமிஃபைனலிஸ்ட்டு, அதாவது நம்ம இந்தியா கிட்ட தோட்ட இங்கிலாந்து டீம். இவங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் யாருன்ட்டு. எல்லா மேட்சும் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்த வில் ஜாக்ஸ். மொத்தமாக 226 ரன்ஸும் ஒரு 9 விக்கெட்டா 9 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இதில் என்னென்னா 4 மேட்சஸில் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்சாக இருந்திருக்காரு. அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு போல். ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். பேட்டிங் நமக்கு தெரியும் அவர் அடிப்பாருன்ட்டு. ஆனால் வந்து பவுலிங்கில் வந்து அதுவும் மெயினாக பவர் பிளேயில் எல்லா லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் 2 பேர் எதிர்க்காகவும் சூப்பராகவே பவுலிங் போட்டார். அது கொஞ்சம் பின்னாடிலேருந்து ரிலீஸ் பண்ணும்போது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் உருவாக்கி விக்கெட் எடுத்தார். இந்த செமிஃபைனல்ஸில் கூட இந்த அக்ஷர் பட்டேல் ஒரு நல்ல ஓடி போய் கேட்ச் பிடிச்சி தூபேக்கு வீசாமல் இருந்திருந்தால் மேட்ச் சேஞ்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இந்த சாம் கரன் மாதிரி ஆட்கள்லாம் கடைசியில் வந்து தொட்டு விட்டு 6 அடிக்கலான்னு பார்த்துட்டு இருந்தான், வேலைக்கே ஆகலை. இதே வந்து வில் ஜாக்ஸ் இருந்திருந்தால் மேபி ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெத்தலுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்துச்சு, அது அப்படியே கண்டினியூ ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்னு நான் யார் சொல்லுவேன்னா, இதை நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஷேக் பாய் ஜாஸ் பட்லர். எதனாலனா மொத்தமாகவே 20 ரன் ஏதாவது அடிச்சிருக்காரு. அதான் 87 ரன் தான் அடிச்சிருக்காரு. நம்ம வந்து பட்லர் மாதிரி ஆட்கள்லாம் எல்லா மேட்சும் 60-70 அடிக்கிறாளுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே 87 ரன் தான் அடிச்சிருக்காருன்னு சொல்லும் போது ரொம்ப சுமாரான டோர்னமெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பக்கத்து கண்ட்ரியான நேபாளை பற்றி பார்க்க போகிறோம். நேபாள் வந்து அவங்க வந்து எந்த டீமையும் அப்செட் பண்ண மாட்டாங்க, சும்மா ஜாலியாக விளாண்டு போவாங்க தான் நினச்சோம். ஆனால் பார்த்தா எல்லா டீமுக்குமே என்னதான் ஒரு பாசிட்டிவாக ஒரு மேட்சாக வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லா மேட்சும் லாஸ்ட்டு தான். இருந்தாலுமே எல்லா டீமுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு பக்கத்தில் போய் க்ளோஸாக கொண்டு போனாங்க. அது வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யாருன்னா தீபேந்திர சிங். இவர் எப்படின்னா விளையாண்ட மேட்சஸில் 169 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதில் 2 50 கூட 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இவங்களோட ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் என்னென்னா நம்ம வந்து சந்தீப் லமிச்சானே சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ நேபாள் டீமும் எடுத்தாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிகிற பிளேயர் வந்து சந்தீப் லமிச்சானே தான். இந்த மீதி லீக்ஸாக இருக்கட்டும், ஐபிஎல்லாம் வந்து விளையாண்டுருக்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் ஞாபகம் வரும். இந்த டோர்னமெண்ட் மொத்தமாகவே அவர் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காருன்னா அந்த டீமில் வந்து அந்த ப்ரீமியம் ஸ்பின்னர் வந்து இந்த வார்த்தை நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த அவர் வந்து ஒழுங்காக வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணல தான் சொல்லுவேன். மினிமம் ஒரு 5 விக்கெட்ஸ் இல்லை, ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எதிர்பார்ப்போம். டோர்னமெண்ட்லேயே 1 விக்கெட் வந்து ரொம்ப கம்மி தான். வந்து இன்னொரு ஹோஸ்டானா நம்ம ஸ்ரீலங்கா. அந்த கிரவுண்டே எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சு. அது என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கிரவுண்டும் பெருசாக இருக்குது, எவன் நினச்சாலும் அடிக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு நல்லாவே அட்வான்டேஜ். இன்னுமே புஷ் பண்ணி அவங்க ஃபைனல்ஸில் போகிறக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தா ரொம்ப நல்லாவே விளாண்டுருந்தாங்க, போக போக சொதப்பிட்டாங்க. இவங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னால் நம்ம 3 பிளேயர் வச்சுக்கலாம். ஒன்று வந்து சமீரா, டெத் பவுலிங்லாம் சூப்பராகவே போட்டுட்டு இருந்தார். இந்த நியூ பால்லையுமே போட்டுட்டு தான் இருந்தார். ஒரு 2 மேட்ச் அடி வாங்கிட்டார்.
2வது பிளேஸில் யார் சொல்லலாம்னா நம்ம வெள்ளாலையே சொல்லலாம். பவுலிங் பேட்டிங் ரெண்டுத்துலேயுமே சுமாராக பர்ஃபார்ம் பண்ணி எல்லா மேட்சுமே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் நான் யாரை சொல்லுவேன்னா மஹீஷ் தீக்ஷனா. நிஷாங்கா ஒரு 2 மேட்ச் அடித்தாலுமே இந்த ஆஸ்திரேலியா மேட்சை தவிர்த்து பார்த்தா ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாலாம் இல்லை. தீக்ஷனா வந்து அப்படி இல்லை, எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தார். 11 விக்கெட்டு. எனக்கு அந்த பவுலிங்லாம் விட்டுருங்க, தலைவன் டைவ் அடிச்சு கேட்ச் பிடிக்கிறான், டைவ் அடிச்சு 4, 6 எல்லாம் தடுத்தான். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஃபிட்னஸ் வந்து நல்லா நல்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இனிமே போக போக நல்ல T20யில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு யாரை சொல்லுவேன்னா மிஷாரா, ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஏன்னா வந்து இவர் வந்து ஒரு 4 மேட்ச் சான்ஸ் கிடச்சிச்சு, 55 ரன் தான் ஏதோ டோட்டலாகவே அடிச்சிருக்காரு. அந்த 55 ரன் வந்து ரொம்ப கம்மின்னு ஓகே, ஆனால் வந்து ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாக ஆடிட்டு இருந்தார். இப்போது இவர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடிருந்தால் பத்தும் நிஷாங்கா மாதிரி பிளேயரு, இந்த குஷால் பரேரா மாதிரி பிளேயருக்கெலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடுறதுக்கு வாய்ப்பு வந்துருக்கும். இவர்கிட்டேருந்து ரன்னே வராதனால ஆப்போசிட்டில் ப்ரெஷர் ஆகி அவங்க சீக்கிரம் அவுட் ஆயிடுறாங்க. அதனால் வந்து கூடி சீக்கிரம் கொஞ்சம் இன்டென்ட் T20 மாதிரி ஆடினாருன்னா நல்லாயிருக்கும் மிஷாரா. நெக்ஸ்ட் வந்து இவங்களும் ஒரு சின்ன டீம் தான், அயர்லாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்மர் நான் யார் சொல்லுவேன்னா டக்கர். இவர் வந்து ஒரு 3 மேட்ச் விளையாண்டாரு, 140 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. நம்ம நேபாளுக்கு வந்து நேபாள்னு சொன்னாலே எந்த பிளேயர் ஞாபகம் வருவோன்னா சந்தீப் லமிச்சானே. இதே மாதிரி அயர்லாண்டுன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து இந்த பிரையன் பிரதர்ஸ்க்கு அடுத்து யார் ஞாபகம் வருவாங்கன்னா இந்த ஜோஷ்வா லிட்டில்லாம் ஐபிஎல் விளையாடுனாலும் ஞாபகம் இருக்கும். பார்த்தா நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும்னா பால் ஸ்டெர்லிங். நல்லா அந்த கொஞ்சம் தடியாக இருக்கிற ஆள் தானே. அவர் வந்து கொஞ்சம் கேப்டன்சி வேறு அவர்கிட்ட தான் இருந்தனால பண்ணுவார்னு நினச்சோம். டீம் சுமாராக விளையாண்டாலும் இவராச்சும் அடிப்பாருன்னு நினச்சோம், ஆனால் பண்ண முடியல. அவர் வந்து 2-3 மேட்ச் தான் விளையாண்டார், அப்புறம் ட்ராப் விளையாடலன்னு நினைக்கிறேன். அந்த விளையாண்ட மேட்சஸ் மொத்தமாகவே 7-8 ரன் தான் அடிச்சனால அந்த அயர்லாண்டில் வந்து அந்த கேப்டன்சியாக இருக்கட்டும் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோட கெப்பாசிட்டி ஃபுல்லாக அவரால் யூட்டிலைஸ் பண்ண முடியல, ஒழுங்காக விளையாடல அவர். அடுத்த டீம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் கொடுத்த ஜிம்பாப்வே. இதில் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் யாருன்னா நம்ம 2 பிளேயரை சொல்லலாம். ஒன்று வந்து முசர்பானி, 13 விக்கெட்டு. அந்த ஹைட்டை நல்லா யூஸ் பண்ணி இந்த பவர் பிளேயில் நல்லா பவுலிங் போட்டுருந்தார். நம்ம இப்போது 2வது பார்க்க போகிற பிளேயரை வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட் பார்த்த எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான பேட்ஸ்மேனாக மாறிட்டார். பெனட் 292 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நான் வந்து முசர்பானியா பெனட்டான்னு கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நான் பெனட்டை தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து முசர்பானி வந்து இந்தியா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டீமுக்கு எதிராக வந்து அடி வாங்கிட்டார், விக்கெட்டும் எடுக்கல, ஃபீல்டிங்லேயும் சொதப்பல். ஆனால் பெனட் வந்து அப்படி இல்லை, எல்லா மேட்சும் நல்லா விளையாண்டுட்டு இந்தியா இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலிங் லைன் அப்னு சொல்கிற டீமுக்கு எதிராகவும் ஒரு 97 அடிக்கும் போது சூப்பரான பிளேயர். எனக்கு என்னென்னா இந்த மாதிரி பிளேயர்லாம் ஒரு 2 டோர்னமெண்ட் நல்லா விளையாண்டு அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்க. இந்த USA டீமில் இந்த ஆரன் ஜோன்ஸ் மாதிரி பிளேயர்லாம் அந்த போன வேர்ல்டு கப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா டீம்லேயே இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா மேட்சஸும் நல்லா விளையாண்டு எல்லா டோர்னமெண்ட்லேயும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரோட பேர் வந்து யாருன்னா முஷிகிவா. ஏன்னா வந்து 3 மேட்சஸில் வந்து மொத்தமாகவே 8 ரன் தான் அடிச்சிருக்காரு. அவரோட ஃபோட்டோ பார்த்தாலே எனக்கு வந்து பிளேயர் எப்படி ஞாபகம் வருதுன்னா 2 இம்பார்ட்டன்ட் கேச்சஸ் விட்ட ஆள் அப்படின்னு தான் ஞாபகம் வருது. அவங்க ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்கிற 2 மேட்சுமே ஒரு இந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மேட்சாக இருக்கட்டும், இந்தியாவுக்கு எதிரான மேட்சாக இருக்கட்டும், கேட்சை விட்டுருப்பார். அது கையிலே படாத மாதிரிலாம் விட்டுருப்பார். அதனால வந்து இவர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்லலாம். ஏன்னா பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் இல்லை, ஃபீல்டிங்லேயும் கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா சொதப்பலான கேஸ் தான். இது நம்ம எந்த டீமை பற்றி பார்க்க போகிறோம்னா செமிஃபைனல் 1ல் தோத்த சவுத் ஆஃப்ரிக்கா தான். இவங்களுமே நான் 2 பெஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லுவேன். நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நான் யாரை சொல்லுவேன்னா ஒன்று வந்து நம்ம CSK பையஸ்னால நம்ம வந்து டெவால் ப்ரூவிஸை சொல்கிறோம். எல்லா மேட்சும் 30s 40s கான்ட்ரிபியூஷன் இருக்குது, ஆனால் பெரிய ஸ்கோராக கொண்டு போக முடியல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நோ லுக் சிக்ஸஸ் இல்லைன்னா அந்த நார்மல் அடிக்க சிக்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு ஓவரில் 11 ரன் வந்துருச்சு. ஆல்ரெடி 4-5 விக்கெட் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சரி மீதிக்கிற பாலை தொட்டு ஒரு டாட்டோ சிங்கிளாக ஆடி 12 ரன் 13 ரன் ஓவர் ஆக்கலாம். அந்த 11 ரன் ஓவரை நான் 20 ரன் ஓவராக மாற்றுறேன்னு சொல்லி தூக்கி அடித்து அவுட் ஆகி 40-45 அவுட் ஆகிட்டு இருக்காரு. இனி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரல. அது வந்துருச்சுன்னா சூப்பரான பிளேயர். இன்னொரு பிளேயர் யாருன்னா நம்ம லுங்கிங்கிரி. இந்த டோர்னமெண்ட்டுக்குள்ளே வரும்போது நான் என்ன நினச்சேன்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டீம்லேயே ரொம்ப தர்மடி வாங்க போகிறது தலைவன் தான், லுங்கி கழட்டி ஓட போகிறான்னு நினச்சேன். ஆனால் வந்து ஸ்லோயர் யாக்கர்ஸ்லாம் பர்ஃபெக்டாக நெயில் பண்ணி 12 விக்கெட்டு சூப்பரான டோர்னமெண்ட்டாகவே இருந்துச்சு. இந்த திரும்பியும் IPL வந்து டெல்லி தான் எடுத்து வச்சுருக்காங்க, நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் லுங்கிங்கிரியே கரெக்டாக ஸ்லோயர் டெலிவரிஸ்க்குலாம். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்ன்ட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒரு மேட்ச் ஒரு ஆள் ஜெயிச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போதைக்கு நம்ம யாரை சொல்லலாம்னா கேசவ் மகாராஜ். ஏன்னா வந்து
ஒரு 2 மேட்ச் விளாடாமலேயும் மிஸ் பண்ணார், 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் மீதி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சனால நம்ம கேசவ் மகாராஜா ஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டுன்ட்டு இல்லை, ஓகேஷ் பர்ஃபார்மன்ஸை வச்சுக்கலாம். நம்ம 2 சின்ன டீமோட ட்வீக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கேனடா. இவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மர் நான் யார் சொல்லுவேன்னா ஹர்ஷ் தாக்கூர். மொத்தமாக ஒரு 120 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 116 ரன்ஸு. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் யாருன்னா நிக்கோலஸ் கிரிட்டன். எதனால் சொல்கிறேன்னா 4 மேட்ச்லேயே மொத்தமாகவே 20 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்சுக்கு 5-6 ரன் அடிக்காதுன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டுன்னே சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம UAE. இவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னா அலிஷன் ஷரஃபு. இவர் வந்து ஒரு 145 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பிளேயர்னா இது மேக்ஸிமம் டீமில் எல்லாருமே சுமாராக தான் விளையாண்டனால எல்லாருமே ஃபஸ்ட்டுன்னு கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். அதுலேயும் எனக்கு ரொம்ப கம்மியாக தெரிஞ்ச ஆள் வந்து ஹைதர் அலி. ஏன்னா வந்து 4 மேட்ச்சில் மொத்தமாகவே 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அது கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த 2 டீமுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னிமே டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. டெவலப் பண்ணி இன்னிமே ரொம்ப டஃப் கொடுக்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கிரிக்கெட் வந்து ஒரு சின்ன ஸ்போர்ட், 10 டீமுக்குள்ளே தான் விளையாண்டு ஜெயிச்சுக்கிறாங்க. மீதி ஸ்போர்ட்டில் குளோபலாக ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டீமில் இன்னுமே டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த காம்படிட்டிவ்னஸ் வந்து கிரிக்கெட்லேயும் அதிகமாகிடும். இந்த 2 சின்ன டீம் கூட நம்ம இன்னொரு டீமையும் சேர்த்துக்கலான்னா இந்த எனக்குலாம் ரொம்ப குஷியாக இருந்துச்சு. என்னடா இட்டாலியில் வந்து கிரிக்கெட் வேர்ல்டு கப்பா, ஃபுட்பால் வேர்ல்டு கப்லேயே இப்போ சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, கிரிக்கெட் வேர்ல்டு கப்ல குவாலிஃபை ஆகிட்டாங்களான்னு நான் சந்தோஷப்பட்டேன். இவங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யாருன்னா பென் மெனட்டி. இவர் வந்து மொத்தமாக 138 ரன் அடிச்சிருக்காரு. 4 மேட்ச் விளையாண்டாங்க. அதில் 3 இன்னிங்ஸாக வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதில் 138 ரன் அடிச்சிருக்காரு. கூட 5 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் நான் ஏன் ஜே ஸ்மித் சொல்கிறேன்னா 46 ரன் அடிச்சிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருந்தாலுமே இந்த இட்டாலி டீமில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர் யாருன்னா இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை மீதி எக்ஸ்பெக்ட்ஸில் யார் சொன்னாங்கன்னா இந்த ஸ்மட்ஸ் வந்து கொஞ்சம் பவர் பேக்கடு பிளேயரு, 6-4 கொஞ்சம் கிளியர் பண்ணுவார். இட்டாலி டீம்லேயே கொஞ்சம் சூப்பரான பிளேயர் வந்து இவர் தான் சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதனால நம்ம இவர் வந்து ஃபஸ்ட்டு பிளேயரில் சேர்த்துக்குவோம். ஏன்னா மீதி பிளேயர்ஸ் எல்லாம் தெரியும், இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க, இப்போ தான் வேர்ல்டு கப்னு ஒன்று பார்க்கவே போகிறாங்கன்ட்டு. ஆனால் இவர் மேலே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோடு வரும்போது அதை இனிமே வந்து பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்கலாம், ஆனால் பண்ணலை. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு பெஸ்ட் டீமான இந்தியாவை பார்த்தோமோ, இப்போ கடைசியாக பார்க்க போகிறது பர்சனலாக சொன்னால் இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் டீம், அதாவது வந்து நம்ம ஆஸ்திரேலியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நான் ஒரு ஆஸ்திரேலியா ஃபேன், ஆஸ்திரேலியா கண்ணியாக சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இந்த டோர்னமெண்ட் ரொம்பவே நல்லா போய் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து இப்போ சொல்லலாம் எங்ககிட்ட ஸ்டார்க் இல்லை, கமின்ஸ் இல்லை, ஹேசல்வுட் இல்லை, அப்புறம் வந்து மிச்சல் மார்க்ஸும் 2-3 மேட்ச் விளையாடல, அதனால தான் தோத்தோன்ட்டு. அதெல்லாம் எக்ஸ்கியூஸே இல்லைப்பா. உன்கிட்ட வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் ஓரளவுக்கு சுமாரான டீம் இருந்துச்சு. ஜிம்பாப்வேக்கு எதிராலாம் போய் இப்படி தோத்துட்டு சூப்பர் 8 கூட போலின்னா ரொம்ப மோசம்தான். இதில் நம்ம பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு யாரை சொல்லுவேன்னா 2 பேர். ஒன்று வந்து ஹெட்டு, மொத்தமாக 111 ரன் தான், அதுவும் பத்தாது. அடுத்தது வந்து ஆடம் ஜாம்பா 8 விக்கெட், அதுவும் பத்தாது. இதில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்னு நம்ம 2-3 பிளேயரை சூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப எரிச்சல் ஏற்றி பல கோடிகள் அடுத்த மாதம் சம்பாதிக்க போகிற நம்ம கேமரான் கிரீன் தான். மொத்தமாக 24 ரன்னு, எல்லா மேட்சும் சான்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் ஸ்டீவ் ஸ்மித்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து ஒரு மேட்ச் கூட விளையாட வைக்காமல் ஊருக்கே அமுச்சு விட்டானுங்க. எப்படியாச்சும் விளையாட வச்சுருந்தா கூட ஸ்ரீலங்கா மேட்ச் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் போல். சரி, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த டோர்னமெண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு இல்லைன்னு விட்டுற வேண்டியதான். கேட்டால் வந்து T20 வேர்ல்டு கப் வந்து நிஜ வேர்ல்டு கப்பே இல்லை, வாடா 50 ஓவர் வேர்ல்டு கப் வந்து பாடுறான்னு சொல்லிக்க வேண்டியதான், வேறு எதுவும் சொல்ல முடியாது. சரி, இந்த வீடியோவில் நான் ஒரு 18 டீமை பற்றி சொல்லியிருப்பேன். எனக்கு மீதி 2 டீம், அதாவது நமீபியா அண்ட் ஒமான், இதில் யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்ல முடியல. எல்லாம் ஒரே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கானுங்க பிளேயர்ஸு. அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நான் ஒரு பிளேயரோட இம்பேக்ட் பார்த்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய பேர் இஷான் கிஷான், இன்னும் வந்து எய்டன் மார்க்கிற மாதிரி பிளேயர்ஸு, ரேன் ரெக்கல்டன் மாதிரி பிளேயர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லுவீங்க. எனக்கு வந்து இவங்க அதுக்கு பதிலாக தூபே, இந்த ப்ரிவியஸ் மாதிரி சிஎஸ்கே பிளேயர்ஸை உள்ள சேர்த்துருப்பேன், அது கண்டுக்கூடாது. அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது போக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்ஸ் பார்த்து ஏதாச்சும் எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கிறேன். அது முடியும், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.